சரி, இவர்தான் இப்படி மிகவும் துணிச்சலானவர், நல்லவர் என்று பேசப்பட்டவரும், நடிகர் சங்கத்தை கட்டி ஆண்டவருமான, நிர்வாக திறமைக்கு பெயர் போனவருமான விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையை, அரசியல் கனவை முடித்து வைத்ததும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முக்கிய பங்கை வகிக்கிறார். கார்த்திக் அவர்களைப் போல விஜயகாந்த் அவர்களின் அரசியல் வருகை என்பது திட்டமிடப்படாதது அல்ல. தெளிவான திட்டமிடல் இருந்தது. சினிமாவில் நடிக்கும் போதே அரசியல் கருத்துக்களை பேசுவதும், அவருடைய அரசியல் திரைப்பட வசனங்களும் புகழ் பெறத் தொடங்கியிருந்தது. திட்டமிட்டு அத்தகைய வசனங்களை எடுக்கவும் தொடங்கியிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மிக தெளிவுடன் அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள். ரசிகர் மன்றங்களை கட்டமைத்ததாகட்டும், அரசியல் கருத்துக்களை பேசியதாகட்டும், மிக தெளிவான திட்டமிடல் ஒன்று இருந்தது. 19 செப்டம்பர் 2005 தேமுதிக என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த கட்சி போட்டியிடத் தொடங்க இருந்தது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. குறிப்பாக விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். இதில் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்ற இருந்த போதிலும், அவருடைய கட்சி கணிசமான வாக்கு சதவீதத்தை கைப்பற்றி மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயத்தை காட்டியிருந்தது. 8.38 என்ற அளவிலான வாக்கு சதவீதத்தை அந்த கட்சி பெற்றிருந்தது. தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 2009ஆம் ஆண்டு பொது தேர்தலில் கூட்டணி ஏற்று போட்டியிட்ட தேமுதிக 40 தொகுதிகளில் கூட்டணியுடன் போட்டியிடுகிறது. இதில் 0.75 என்ற அளவிலான வாக்குகளை மட்டும் பெற்று தோல்வியடைகிறது. தமிழக மக்களை பொறுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் என்பது இந்த தேர்தலிலும் நிரூபணமாகிறது. 8.38 வாக்குகளை பெற்று வந்த தேமுதிக 0.75 என்ற வாக்குகளை பெறுகிறது. ஆனாலும் அது நாடாளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தினால் அது பேசுபொருளாகப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடங்குகிறது. இந்த தேர்தலில் திமுகவின் மீது பல்வேறு அலிகேஷன்கள் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக 2G ஊழல், விலையேற்றம், பவர் கட் போன்ற பல்வேறு காரணிகள் வைக்கப்படுகின்றன. ஆட்சியின் மீதான மிக கடும் அதிருப்தி இருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவுடன் கைகோர்க்கிறார் கேப்டன் விஜயகாந்த். இதில் அதிமுக விஜயகாந்த் கூட்டணி 22 சீட்டுகளை பெறுகிறது. 202 சீட்டுகளை பெறுகிறது. அதிமுக, தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 202 சீட்டுகளை பெறுகிறது. இதில் 29 சீட்டுகள் விஜயகாந்திற்கு, அதாவது தேமுதிகவிற்கு 40 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது தேமுதிக. எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெற இயலாத நிலையில் திமுக தோல்வியடைகிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக கட்சியின் சின்னம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நிலையில் 2011 ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே, சில மாதத்திற்குள்ளாகவே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அதிக அளவில் வெற்றி பெறுகிறது. 2012ஆம் ஆண்டு வாக்கில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஜெயலலிதா அவர்களும் தேமுதிகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர்களும் மின் கட்டண உயர்வை பற்றி பேசுகிறார்கள். ஏற்கனவே முடிவு எடுத்துவிட்டு பின்பு கருத்து கூட்டம் நடத்துகிறார்களா என்பது போல அந்த எம்எல்ஏ பேச தொடங்குகிறார். இது தொடர்பான விவாதம். அதற்கு ஜெயலலிதா பதில் அளிக்கிறார். நாங்கள் வேறு வழி இல்லை என்றுதான் இந்த மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வை அறிவித்திருக்கிறோம். சங்கரன் கோயில் தேர்தல் வருகிறது. அதாவது சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் திராணி இருந்தால் தேமுதிக தனித்து நின்று அதிமுகவுடன் மோதி பார்க்கட்டும், ஜெயித்து காட்டட்டும் என்று சவால் விடுகிறார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பதில் கூறும் விஜயகாந்த் அவர்கள், இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், இதுல எது விதிவிலக்கு எது இருக்கா, நீங்க ஏன் பெண்ணாகரத்துல தோத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த கேள்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு பதில் சொல்றாங்க ஜெயலலிதா. அதாவது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாரா எதிர்க்கட்சி தலைவர் என்று நக்கலாக ஒரு கேள்வியை கேட்கிறார் விஜயகாந்தை பார்த்து. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது. இருவருக்குமான வாக்குவாதம் அங்கு தொடர்கிறது. மற்ற கட்சிக்காரர்களும் பேச தொடங்குகிறார்கள். இதில் கலவரம் ஏற்படுகிறது, வாக்குவாதம் ஏற்படுகிறது சட்டசபையில். அப்போது விஜயகாந்த் அவர்கள்
நாக்கை துருத்துகிறார், கையை நீட்டி பேசுகிறார், வேறு ஒருவரை எச்சரிக்கிறார். இது ஜெயலலிதா அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அப்போதே தேமுதிகவை அழிக்கும் ஒரு விதை ஜெயலலிதாவின் மனதிற்குள் வந்துவிடுகிறது. பெரிய அரசியல் சக்திகள், ஆளுமைகள் எல்லாமே ஜெயலலிதாவை எதிர்க்க அஞ்சிய நிலையில், முன்னின்று பேச அஞ்சிய நிலையில் ஜெயலலிதாவை பார்த்து விஜயகாந்த் அவர்கள் நாக்கை துருத்துகிறார், கையை நீட்டி பேசுகிறார் என்ற கோபம் ஜெயலலிதாவிற்கு அகங்காரமாக உருமாறுகிறது. அதன் விளைவாக தேமுதிகவிலிருந்து 8 எம்எல்ஏக்களை தன் கட்சிக்கு இழுக்கிறார். அதன் மூலமாக தேமுதிக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கிறது. ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாது இருந்த விஜயகாந்தின் உடல்நிலை இன்னும் மோசமடைய தொடங்குகிறது. விஜயகாந்தை போலவே தேமுதிகவின் நிலையும் மோசமடைய தொடங்குகிறது. இந்த நிலையில் 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கிறது. இந்த கூட்டணியுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி என்று பல்வேறு கட்சிகள் இருந்த போதிலும் இந்த கூட்டணியில் தேமுதிகவிற்கு 14 சீட்டுகள் ஒதுக்கப்படுகிறது. பெரிய நம்பிக்கை இருந்த போதிலும் 14 சீட்டுகளிலும் தேமுதிக தோல்வியடைகிறது. 14 தொகுதிகளிலும் தோல்வியடைந்த போதிலும் வேறொரு நம்பிக்கை அங்கு துளிர்விட தொடங்கி இருக்கிறது. அதாவது போட்டியிட்ட திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுகிறது. இது இந்த கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எதிர்வரும் காலத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை அப்போது அந்த கட்சிகளுக்கு கொடுக்கிறது. அதிமுக, திமுக அல்லாத பிற கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கை துளிர்விட தொடங்குகிறது. இதன் விளைவாக 2016ஆம் ஆண்டில் மக்கள் நல கூட்டணி உருவாகிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்படுகிறது. மிக பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற இயலாமல் தோல்வியடைகிறது. முதல் தேர்தலில் தனித்து நின்று 8.48 வாக்குகளை பெற்றிருந்த விஜயகாந்த் அவர்களின் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணியுடன் சேர்ந்து 5.49 வாக்குகளை மட்டுமே பெறுகிறது. அதனுடைய வாக்கு சதவீதமும் பெருமளவில் குறைவடைய தொடங்கி இருக்கிறது. அதிலிருந்து இன்று வரை தேமுதிக என்பது தேய்வடைந்து வரும் ஒரு கட்சியாகவே மாறத் தொடங்கி இருக்கிறது. கார்த்திக் அவர்களை முடித்து வைத்ததை போலவே தேமுதிகவை முடித்து வைத்ததில் முக்கிய காரணியாக விளங்குகிறார் ஜெயலலிதா அவர்கள்.